ஸோ கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் அலெஸ்டர் பிளாக்லேருந்து. ஸோ அலெஸ்டர் பிளாக்கோட ரிட்டர்ன் டேட் என்னன்னு நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. WWE வந்து அந்த டீசர்லாம் வந்து போட்டுனுக்கிறாங்க. அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்போ அலெஸ்டர் பிளாக் வந்து எப்போ வந்து வர போகிறாரு. பை த வே அந்த ஸ்மோக்கு அந்த டீசர்லாம் இருக்குல்ல, அது வந்து அலெஸ்டர் பிளாக்கோட டீசர் தான். ஸோ அலெஸ்டர் பிளாக் தான் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ண போகிறாரு WWEல. ஸோ டேட்டை வந்து நம்ம சொல்லிடுவோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஒரு டீசர் வந்து WWE வந்து போட்டிருப்பாங்க. அந்த டீசர்ல பாத்தீங்கன்னா 4ன்னு இருக்கும். அண்ட் லாஸ்ட் அந்த ஸ்மாக் டவுன்ல பாத்தீங்கன்னா 25ன்னு இருக்கும். ஸோ ஏப்ரல் வந்து 4வது மாசம். ஸோ அது வந்து 4 25 வந்து ரெசல்மேனியாக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் ஸ்மாக் டவுனோட டேட். மோஸ்ட் ப்ராபபிலி அலெஸ்டர் பிளாக் வந்து 25 ஏப்ரலுக்கு வந்து வர போறாரு. ரெசல்மேனியாக்கு அப்புறம் நடக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்மாக் டவுன்ல வந்து நம்ம அலெஸ்டர் பிளாக் வந்து பார்க்கலாம். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ எரிக் பிஷப் பாத்தீங்கன்னா WWEயோட டிக்கெட் பிரைசஸ் பத்திலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா WWEயோட பிசினஸ் வந்து இப்போ ரொம்ப வந்து நல்லா போயிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா WWE வந்து டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் வந்து ஏற்றிட்டாங்க. ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்ஸ்லாம் வந்து வாங்குறாங்க. எல்லா ஷோஸும் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட்டாக இருக்குது. இப்போ நடக்கிற எல்லா ஷோஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபேன்ஸும் வந்து ஹை ரேட்டில் விற்கிற டிக்கெட்ஸ்லாம் வந்து வாங்குறாங்க. இதுதான் வந்து ஃபேன்ஸ் பண்ணுற ஒரு பெரிய தப்பு. வெறும் சோஷியல் மீடியாவில் வந்து ஹை டிக்கெட்ஸில் வந்து விற்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஏன் நீங்கள் வந்து ஹை ரேட்டில் விற்கிற டிக்கெட்ஸ்லாம் வந்து வாங்குறீங்க? ஸோ நீங்கள் வந்து ஹை ரேட்டில் விற்கிற டிக்கெட்ஸ்லாம் வந்து வாங்குறது விட்டீங்கன்னா WWE வந்து கன்ஃபார்மாக அவங்களோட டிக்கெட் ரேட் வந்து குறைப்பாங்க. ஸோ இப்போ WWEக்கு வந்து எல்லாமே நல்லா தான் போயிருக்கு. அதனால WWE வந்து இன்னும் சம்பாதிக்கலான்னு ஹை ரேட்ல பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ்லாம் வந்து வித்துனுக்காங்க. ஸோ எரிக் பிஷப் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. அண்ட் கைஸ் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ ராண்டி ஆர்டன் வெர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா நைட் 1ல வந்து நடக்க போகுது. ரெசல்மேனியா நைட் 1ல வந்து நடக்க போகுது இந்த மேட்ச். ஸோ ஸ்மாக் டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வந்து ரொம்ப கோவமா இருந்தார். அவர் வந்து ஒரு ப்ரோமோ வந்து கட் பண்றாரு. அண்ட் அதில் வந்து அவர் கன்ஃபார்ம் பண்றாரு, நான் வந்து ஒன்று ஃபேஸ் பண்ணுவேன் நைட் 1ல வந்து. ஐ திங்க் ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க் அண்ட் செத் ரோலன்ஸ்க்கான மேட்ச் வந்து நைட் 1ல நடக்க போது. இது வந்து தெரியும் நம்மளுக்கு. அண்ட் நைட் 1ல வேற எது நடக்கலாம்னா அது வந்து ஜே உசோ வெர்சஸ் குந்தருக்கான மேட்ச் கூட நைட் 1லயே வந்து நடக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ராண்டி ஆர்டனோட மேட்ச் ஒன்று நைட் 1ல வந்து நடக்க போகுது. ஸோ நைட் 2ல வந்து ஜான் சீனா கோடி ரோட்ஸ் அது ஒன்று, இயோ ஸ்கை ரியா ரெப்லி வெர்சஸ் பிரியங்கா பிளேயருக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ஒன்று, அதுவும் வந்து நைட் 2ல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ WWE வந்து இந்த ஸ்டார் பவரை வந்து 2 நைட்லயே வந்து ஈக்குவலாக வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ WWE பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து ஒரு மேஜரான சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. சேஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹால் ஆஃப் ஃபேமில் பார்த்தீங்கன்னா WWE வந்து இனிமேல் மேட்சஸ் கூட வந்து இண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஹால் ஆஃப் ஃபேம் 2025ல பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு மேட்ச் வந்து இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் கோல்ட் வெர்சஸ் பிரெட் ஹார்ட்கான மேட்ச் வந்து WWE வந்து இண்டக்ட் பண்ண போகிறாங்க ஹால் ஆஃப் ஃபேம் 2025ல. ஸோ இந்த மேட்ச் வந்து ரெசல்மேனியா 13ல வந்து நடந்திருக்கும் ஐ திங்க். ஸோ WWE வந்து இனிமேல் ஹால் ஆஃப் ஃபேம்ல வந்து மேட்சஸ் கூட வந்து இண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஐ திங்க் இது வந்து ரொம்ப வந்து நல்ல விஷயம். அண்ட் ஸ்டோன் கோல்ட், ஸ்டீவ் ஆஸ்டின் அண்ட் பிரெட் ஹார்ட் கூட வந்து வர போகிறாங்க ஹால் ஆஃப் ஃபேம் செரமனியில். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ ரே ஃபீனிக்ஸை பார்த்தீங்கன்னா WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ரே ஃபீனிக்ஸ் வந்து அடுத்த ஸ்மாக் டவுனில் வந்து வர போகிறாரு. WWE வந்து கன்ஃபார்மாக ஒரு டீசரே வந்து காமிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து ரே ஃபீனிக்ஸ் வந்து வர போகிறாருன்னு. ஸோ PW இன்சைடர் வந்து எப்பயோ வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ரே ஃபீனிக்ஸ் வந்து ரெசல்மேனியாக்கு முன்னாடி வர போறாரு. அண்ட் அலெஸ்டர் பிளாக் வந்து ரெசல்மேனியாக்கு அப்புறம் வர போறாரு. ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்துனுக்கு. ரே ஃபீனிக்ஸ் வந்து ரெசல்மேனியாக்கு முன்னாடி வந்து இப்போ வர போறாரு. அண்ட் அலெஸ்டர் பிளாக் வந்து 25 ஏப்ரலுக்கு வந்து வர போறாரு. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ கோடி ரோட்ஸோட புது மேர்ச்சன்டைஸ் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ கோடி ரோட்ஸோட ஒரு புது டிஷர்ட் வந்து வந்திருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா ஐ ஒன்ட் கிவ் அப் சீனா டேட். ஸோ நான் வந்து கிவ் அப் பண்ணல, சீனா தான் வந்து கிவ் அப் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஷர்ட்ல வந்து எழுதி இந்த ரோட் டு ரெசல்மேனியாக்காக பாத்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸோட ஒரு புது மெர்ச்சன்டைஸ் வந்து வந்துச்சு. பை த வே இந்த மெர்ச்சன்டைஸ் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கு. அந்த ஃபாண்ட் கூட வந்து நல்லா இருக்கு, ரெட் கலர் தீம்ல இருக்கு. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வரும். ஸோ பால் ஹெமன் வந்து சிஎம் பங்க் கிட்ட ஸ்மாக் டவுன்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ வந்து ரெசல்மேனியா வந்து க்ளோஸ் பண்ண போற. பால் ஹெமன் வந்து மென்ஷனே பண்ணல. சிஎம் பங்க் வந்து ரெசல்மேனியா நைட் 1 வந்து க்ளோஸ் பண்ண போறாரா இல்ல வந்து நைட் 2 வந்து க்ளோஸ் பண்ண போறாரா? ஸோ அப்டேட் சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். இது வந்து முழுக்க ஒரு ஸ்பெகுலேஷன் தான். ஸோ WWE ஃபேன்ஸ் போடுற ஒரு ஸ்பெகுலேஷன் தான் இது. ஸோ பால் ஹெமன் வந்து கன்ஃபார்ம் பண்ணல அவர் சிஎம் பங்க் வந்து ரெசல்மேனியா நைட் 1 வந்து க்ளோஸ் பண்ண போறாரா இல்ல நைட் 2 வந்து க்ளோஸ் பண்ண போறாரா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து ரெசல்மேனியா வந்து க்ளோஸ் பண்ண போதா, டோட்டலி வந்து க்ளோஸ் பண்ண போதா? அப்போ சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் வந்து எப்போ நடக்கும்? ரெசல்மேனியா நைட் 1 இல்லையா? ஸோ மேபி வந்து இப்படி நடக்கலாம். இது வந்து மேபி தான். ஸோ மேபி சிஎம் பங்க் வந்து ரெசல்மேனியா நைட் 1ல வந்து அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து ஜெயிப்பாரு. அண்ட் ஜெயிச்சுட்டு
பால் ஹேமன் கிட்ட வந்து அவர் வந்து ஃபேவர் கேட்பாரு. அந்த ஃபேவரால் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா நைட் 2ல வந்து சிஎம் பங்க் வந்து ஆட் ஆகிடுவார் கோடி ரோட்ஸ் அண்ட் சீனாக்கான அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்ச்சில். ஸோ அந்த மேட்ச் வந்து ட்ரிபிள் த்ரெட்டாக வந்து மாறிடும். அண்ட் அங்கே வந்து மேபி நம்ம வந்து இப்படி பார்க்கலாம், சிஎம் பங்க் வந்து அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து ஜெயிச்சிருவார் அண்ட் ரெசல்மேனியா வந்து க்ளோஸ் பண்ணிடுவார். இது வந்து ஒரு ஸ்பெகுலேஷன். ஸோ பால் ஹேமன் வந்து சிஎம் பங்க் கிட்ட சொன்ன வந்து ரெசல்மேனியா வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். இதுக்கான மீனிங் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். WWE வந்து வேணும்னே நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஹைப்பில் இருக்கணும்னுக்காக வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பலாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரெசல்மேனியா வந்து என்ஜாய் பண்ணுங்க, பார்ப்போம் என்ன நடக்குது. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ ஸ்மாக் டவுனில் வந்து முடிஞ்சது. ஆனால் ஸ்மாக் டவுன் வந்து அந்த செக்மெண்ட் வந்து நந்தினே இருக்கும், கான்ட்ராக்ட் சைனிங்கோட செக்மெண்ட். ஆனால் அங்கே வந்து டைம் ஆயிடுது அந்த செக்மெண்ட் வந்து முடிக்கணும்னு. ஸோ ஸ்மாக் டவுன் வந்து ஆஃப் ஏர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்ப வந்து கோமா வந்து போயிருக்காரு. ஏதேதோ வந்து பேசின்னு வந்து போயின்னு இருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே வந்து கோவமாக இருக்காரு. ஐ திங்க் அந்த கோவம் வந்து வேற யார் மேலேயும் இல்லை, அது வந்து பால் ஹேமன் மேலே தான். ஸோ ரோமன் ரெயின்ஸ், பால் ஹேமன் அண்ட் சிஎம் பங்க் மேலே வந்து ரொம்பவே வந்து கோவமாயிட்டு போயிருக்காரு. அண்ட் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டுக்கு வரும். ஸோ ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி தோக்க போறாராம். ஸோ எரிக் பிஷாப் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து போன வருஷமும் வந்து தோத்துட்டாரு கோடி ரோட்ஸ் கிட்ட ரெசல்மேனியாவில். இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து தோக்குறது வந்து நிறைய சான்ஸ் இருக்கான். நிறைய சான்ஸ் இல்லை, அவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து தோக்க தான் போறாரு. பெட்டிங் ஆட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் தான் மேலே இருக்காரு அண்ட் சிஎம் பங்க் கூட இந்த ஃபேவர் கூட இருக்கு. ஸோ அதனால இன்னுமே வந்து சான்ஸ் வந்து அதிகமாகுது. சிஎம் பங்க் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க போறாரு. ஸோ சிஎம் பங்க் வந்து ஜெயிக்கலைன்னா இங்கே வந்து மோஸ்ட் ப்ராபபிலி செத் ராலின்ஸ் வந்து ஜெயிக்க போறாரு. ஸோ அதுதான் பால் ஹேமன் கூட வந்து செத் ராலின்ஸ் வந்து சேர்ந்துருவாரு. இது கூட வந்து நடக்கிறது வந்து சான்ஸ் இருக்கு. ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த மேட்ச்ல வந்து ஜெயிக்கிறது வந்து கொஞ்சம் கூட சான்ஸ் இல்லையா. ஸோ எப்படி பார்த்தாலும் இங்கே வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜெயிக்கிறது வந்து சான்ஸ் இல்லை. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜெயிச்சு என்ன பண்ணுவாரு, சிஎம் பங்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போது. அதனால சிஎம் பங்க் வந்து ஜெயிச்சா வந்து நல்லா இருக்கும் அண்ட் ஃபேவர் கூட இருக்கு சிஎம் பங்க் கிட்ட. செத் ராலின்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறாருன்னா அது வந்து மோஸ்ட் ப்ராபபிலி பால் ஹேமன் கூட வந்து சேர்ந்து தான் ஜெயிக்க முடியும். பால் ஹேமன் வந்து செத் ராலின்ஸ் கூட வந்து சேர்ந்துட்டானா இதுவும் வந்து தரமான ஒரு விஷயம் ஆயிடும். அண்ட் ஐ டோன்ட் திங்க் இங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜெயிக்கிறது வந்து சான்ஸ் இருக்குன்னு. சான்ஸ் இருக்கு, ஒரே ஒரு சான்ஸ் தான். ஏன்னா இது வந்து ரோமன் ரெயின்ஸோட 10வது ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போது, 10th ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போது. ஸோ அதனால மேபி வந்து WWE வந்து ரோமன் ரெயின்ஸை கூட வந்து ஜெயிக்க வைக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து தோக்க போறாரு. ஸோ அவள் தான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் WWE அப்டேட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.